எனக்கு ரோகிணி பார்த்த கதையெல்லாம் தெரிய வந்துட்டு அப்புறம் கரெக்டாக வந்து இவங்க 2 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க. போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மாமியார் கேட்குறாங்க, என்னாச்சு 2 பேருக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஒன்று 2 பேருமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஒன்று எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன அப்புறம் கரெக்டாக வந்து மீனா வந்து ரோகிணியை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக வந்து அந்த நேரம் பார்த்து ரோகிணி வந்து கரெக்டாக மீனாவை கஞ்சாடையில் வச்சு கூப்பிட்றா நைட் டைமில். உடனே வந்து பார்த்தா கரெக்டாக வந்து 2 பேரும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி தேங்க்ஸ் மீனா நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படின்றாங்க. உடனே மீனா வந்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது எவ்வளோ நாள் வரைக்கும் இதுவாகும் தெரியல, இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்துடும், என் புருஷன்கிட்ட நான் சொல்லாமல் வந்தது கிடையாது, ஆனால் இதான் முதல் தடவை மாதிரி. இல்லை மீனா நீங்கள் ஆல்ரெடி வந்து சீதா விஷயத்தில் பண்ணிங்களா, அது வேறு இது வேறு, ஆனால் 2மே ஒன்றும் கிடையாது, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்டு அடுத்த நாள் தீபாவளி கொண்டாடலாம்னு பார்த்தா, ஆனால் தீபாவளி கொண்டாடவே முடியல. ஏன்னா வந்து மீனா ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கா, அப்செட்டாகவே இருக்கா. அந்த ஆள் சொன்னது நினச்சா என்னன்னு தெரியல. உடனே முத்து வந்து ஏன் மீனா என்னாச்சு, ஏன் ஜாலியாக இருக்காம ஏன் அப்படி இருக்க, நீ ஒரு மாதிரியாகவே இருக்கா அந்த ஆள் சொன்னதுலேருந்து அப்படின்னு சொன்னேன். உடனே ஸ்ருதியும் வந்து கூட வந்து நிற்கிறா, ஏங்க மீனா இப்படி இருக்கீங்க, ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மீனாவும் முத்துவும் வந்து என்னான்றாங்க வெளில கிளம்பி போகிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து நினைக்கிறா, ஏன் வந்து மீனாவும் ரோகிணியும் நேற்று நைட்டு ஒன்றா பேசிக்கிட்டாங்க, அப்புறம் பேசினதுலேருந்தே முகம் சரியே இல்லை 2 பேருக்குமே அப்படின்ற மாதிரி. கரெக்டாக உடனே என்ன பண்ணுறா ஸ்ருதி, உடனே கால் பண்ணி உடனே பேசுகிறா ரோகிணிக்கிட்ட. உடனே ரோகிணிகிட்ட பேசினோடனே மீனா மாதிரியே பேசி ட்ரை பண்ணுறா. ட்ரை பண்ணோடனே சொல்லுங்கள் ரோகிணினா வேறு என்ன கால் பண்ணுறீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறா. சொன்ன உடனே இல்லை ஆமாங்க இல்லை இது நம்பர் வேணும், ஒரு நம்பர், ஏங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் கேட்குறேன். அதான் எத்தனை தடவை இதே கேட்டுனே இருப்பீங்க, நான் தான் சொல்லிட்டுலங்க நான் பண்ண தப்பு தான் இது வந்துட்டு. உடனே இதை மாற்றி பேச எப்படியாச்சும் அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஸ்ருதி கரெக்டாக அதே ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னோடனே எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உடனே ஸ்ருதி தூக்கி வாரி போடுது. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து மீனா உள்ளே வரா. மீனாவும் முத்தும் வெளில போயிருந்தாங்களா, அப்போ உள்ளே வராங்க. வந்தோடனே கரெக்டாக உடனே ரோகிணி நினைக்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உடனே பார்த்தா அது வந்து ஸ்ருதி தான். இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.